Hello everyone, welcome to Learn with Rohini channel. So in the video la நம்ம வந்து class 9th கான new book வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கல. So அதுல வந்து chapter 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So chapter 1 orienting yourself, the use of coordinates வந்து பார்க்க போறோம். So introduction வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். So 2D Cartesian coordinate system தான் வந்து இந்த இதுல வந்து பார்க்க போறோம். So 2D னா another 2 dimensional. So ஒரு 2 dimensional plane represent பண்றதுக்கு நம்ம ரெண்டு நம்பர் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டு நம்பர் லைன்ஸ்மே they cross each other at right angles, அதாவது 90 டிகிரி ஆங்கிள்ல வந்து கட் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 2D பிளேனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படி ரெண்டு நம்பர் லைனை எப்படி கட் ஆகுதுன்னு சொன்னாங்க, தே கிராஸ் ஈச் அதர் அட் 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம வந்து எதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஹாரிசாண்டல் லைனை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, அதாவது இந்த ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கட் ஆகுற இந்த பாயிண்ட், இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இது ஆரிஜின் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். This is called as origin. இது வந்து ஓன் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து என்னது, இது 0,0. இது ஓன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அண்ட் 0,0. ஸோ இதுல இருந்து தான் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம், பிளாட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த பாயிண்ட் இந்த ஆரிஜின்ல இருந்து டு தி ரைட் சைட் இது எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் அதே மாதிரி இந்த ஆரிஜின்லேருந்து அப்வர்ட்ஸ் இது எதுவுமே வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த ஆரிஜின்லேருந்து டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஆரிஜின்லேருந்து லெஃப்ட் இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் பார்ட்டு அண்ட் இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் பார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இப்படி தான் மார்க்கும் பண்ணுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே 1, இது வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி இப்போ இதை வந்து திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். பென்னில் வந்து மார்க் பண்ணாதீங்க, இது வந்து வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்றதுனால நான் வந்து பென்னில் மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பென்சிலில் மார்க் பண்ணால் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து பென்னில் வந்து மார்க் பண்ணுறேன். பட் கிராஃப் யூஸ் பண்ணும் போது பென் யூஸ் பண்ண வேண்டாம், பென்சில்லையே மார்க் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் டேஷ், நெகட்டிவ் பார்ட்டு எக்ஸ் டேஷ்ன்னு மார்க் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒய் அண்ட் இங்கே வந்து ஒய் டேஷ். அண்ட் இங்கே வந்து என்ன வரும், -1, -2, -3, -4, -5, -6, -7 அண்ட் -8. அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸும். ஸோ பாசிட்டிவ் வந்து இங்கே பார்த்தோம், அப்வர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ 1, 2, 3, 4, 5 இது வந்து நான் ரேண்டமாக சும்மா வந்து நம்பர்ஸ் நார்மல் ஜென்ரலாக வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றி வந்து போட்டுக்கலாம். ஸோ -1, -2, -3, -4, -5, -6, -7 அண்ட் -8. ஸோ இப்படி தான் வந்து மார்க் பண்ணிப்போம். ஸோ ஆரிஜினில் இருந்து ரைட் சைட் வந்து என்னது, இட் இஸ் பாசிட்டிவ். ஆரிஜின்லேருந்து அப்வர்ட்ஸ் அதுவும் பாசிட்டிவ். ஆரிஜின்லேருந்து லெஃப்ட், ஆரிஜின்லேருந்து டவுன்வர்ட்ஸ் வந்து நெகட்டிவ் பார்ட்டாக வந்து இருக்கும். இதை வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து பாசிட்டிவ் சைடு எக்ஸ், ஒய்ன்னு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஹாரிசாண்டல் லைன் கோஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் லைன் அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுதுல அந்த ஸ்பாட், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கிராஸ் ஆகுதுல அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம ஆரிஜின் சொல்லுவோம், ரெப்ரசன்டட் அஸ் O. அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0ன்னு வந்து இருக்கும். ஸோ கோஆர்டினேட்ஸை எப்பவுமே வந்து நம்ம எக்ஸ், ஒய் அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து ஆப்சிஸான்னு சொல்லுவோம். அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை வந்து ஆர்டினேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்.
ஸோ இப்போ இங்கே வந்து இது டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 4ல் வந்து நம்மளுக்கு இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து சில எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் எடுத்து அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து டெசிமல் வேல்யூஸில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல 4.5 2.9 இதெல்லாம். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸ் வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் சில நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெசிமலும் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கிராஃப் வந்து எடுத்து எழுதி வச்சிருக்கோம்ல, ஸோ இதையே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் சில பாயிண்ட்ஸ் நான் வந்து 3,4 இதை வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஸோ 3,4 வந்து எப்படி வந்து பிளாட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்ன சொன்ன கோஆர்டினேட்ஸ் வந்து x,y ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஆரிஜினில் இருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ வந்து 3 அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து 4. ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு மீட் ஆகுதுல்ல, அந்த ரெண்டு லைனும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ ஆரிஜின்லேருந்து 3, ஸோ இங்கே அண்ட் ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட் இதுதான் வந்து நம்மளுக்கு இது ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஏ 3,4ன்னு மார்க் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு 3,0. ஸோ அடுத்தது ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். 3,0 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ 3, எக்ஸில் வந்து 3, எக்ஸ் ஆக்சிஸில் 3. ஸோ ஆரிஜின்லேருந்து 1 to 3. ஸோ 3 அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து 0 தான். ஸோ அப்போது இங்கே தான் வந்து வரும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3,0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கு. ஸோ அப்போனா இது என்னவாகும், திஸ் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது எக்ஸ், ஒய்ன்னு இருக்கு, கோஆர்டினேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ், 0 அப்படின்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இது வந்து திஸ் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். இதே வந்து 0, ஒய் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இட் லைஸ் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். 0 வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 3,0. அப்போ 3,0ன்னு வரும்போது திஸ் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 3 இங்கே வந்து 3 மார்க் பண்ணிட்டு திஸ் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் 3,0. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ 0, ஒய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இதுவே மார்க் பண்ணலாம். அதாவது 0, 3னே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னது 3ன்றது பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ்னா ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ்ல நம்ம பார்க்கணும். அப்போ வந்து எங்க லை ஆகும், இட் லைஸ் இன் த ஒய் ஆக்சிஸ். 0, ஒய் வந்தாவே வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ 0, 3ன்னு இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல நம்ம 3 வந்து பார்க்கணும். ஸோ அப்போ பாயிண்ட் வந்து இங்க, அப்போ this will be the point and 0, 3. இப்போ இதே நெகட்டிவ் பார்ட்ல வச்சு பார்க்கலாம். அதாவது இப்போ -3, 0 இது வந்து என்னவா இருக்கு -3, 0. -3, 0னா என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஆனா வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்பமே ஒரு கோஆர்டினேட் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா எங்க வந்து நம்மளுக்கு 0 இல்லாம இருக்கும் அதோட ஆக்சிஸை தான் எடுத்துப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஸோ -3, 0 அப்போ வந்து எக்ஸ், 0 ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல லை ஆகுது. -3 இங்க இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஸோ -3, 0. அடுத்தது 0, -3 இது வந்து என்னது, இது 0, ஒய் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். அப்போ -3 எங்க வரும் டவுன்வர்ட்ஸ்ல, இதோ இங்க. ஸோ அப்போ 0, -3. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆரிஜின்ல இருந்து இந்த மாதிரி 0 வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, ஒரு பாசிட்டிவும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2, -4 எப்படி மார்க் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் +2,
அண்ட் ஒய் ஆக்சிஸில் -4. ஸோ அப்போது நம்மளுக்கு எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 4. இது ரெண்டும் நம்மளுக்கு மீட் ஆகிற அதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே தான் வந்து நம்மளோட பாயிண்ட். ஸோ திஸ் வில் பி 2, -4. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் 2 and -4 negative side of y axis. So 2, -4. இப்போ next -1, -1 another example வந்து பார்க்குறோம். ஸோ -1 அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட்டும் நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே இந்த சைடில் தான் பார்க்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் -1. அப்போது this one and this one. இப்போ இந்த லைனு இது இங்கேருந்து ஒரு லைன் இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறோம். ரெண்டும் மீட் ஆகிறது தான் பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே -1, -1. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து பார்ப்போம். ஸோ -1, 4. எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ். எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு -1, பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா அப்வர்ட்ஸு. ஸோ 4. ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிறது எங்கே? இது இந்த லைனு உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட்டு இங்கே. ஸோ -1, 4. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் பார்த்துட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் பார்த்தோம் அண்ட் ரெண்டுமே பாசிட்டிவும் பார்த்துட்டோம். அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம நெகட்டிவும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணணும் நம்ம. அண்ட் இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹவு டு யூஸ் த கோஆர்டினேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.1 வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.